20 ஜூலை 2026 ஆண்டின் புதுக்காலம் 16ஆம் வார திங்கள் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 12, இறை வசனங்கள் 38 42 முடிய. அக்காலத்தில் மறைநூலறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளத்தை எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 நாள் பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனித அப்போஸ்தலனாரிஸ் இவருடைய வழியாக இறைவன் அனைவரையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்புனிதர் துருக்கி நாட்டில் மாநிலத்திற்கு ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கிறிஸ்துவை அந்நாட்டில் பரப்ப பெரும் பாடுபட்டவர். இதனால் அந்நாட்டு அரசன் மார்க்கஸ் இவரால் பல துன்பங்களை அனுபவித்தார். ஆனால் ஆயர் தன்னுடைய ஜெபத்தால் அரசனை வென்றார். ஆயரின் சொல்படி நடந்த அரசன் திருச்சபைக்காக பல உதவிகளை செய்தார். அந்நாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுத்தார். இவருடைய நினைவு நாளில் தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்கள், நற்செய்தி பகுதியில் இயேசு கிறிஸ்துவிற்கும் அக்காலத்து யூத மத தலைவர்களான பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு முக்கியமான விவாதத்தை தான் இன்றைய நற்செய்தி நாம் பார்க்கின்றோம். அவர்கள் இயேசுவிடம் வந்து ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள். மேலோட்டமாக பார்த்த இந்த கேள்வி மிகவும் நியாயமானதாக தோன்றலாம். நீதான் மெசியா என்று அதை நிரூபிக்க ஒரு அற்புதம் செய்து காட்டுங்களேன் என்று கேட்பதில் என்ன தவறு? ஆனால் இயேசு அவர்களின் உள் நோக்கத்தை நன்கு அறிந்திருக்கிறார். அவர்கள் விசுவசிக்க வேண்டும் என்ற தேடலோடு வரவில்லை. மாறாக இயேசுவை சோதிக்கவும் தங்களுடைய சுய விருப்பங்களுக்குள் இயேசுவை அடக்கவும் முயல்கிறார்கள். அதனால்தான் இயேசு தீய இந்த விபச்சார சந்ததி ஒன்று அடையாளத்தை தேடுகிறது என்று மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். விவிலியத்தில் விபச்சாரம் என்று சொல்கின்ற ஒரு சொல்லானது உடல் சார்ந்த பாவத்தை மட்டும் குறிப்பதில்லை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் உண்மையாக இல்லாமல் பிற தெய்வங்கள் நாடி சென்ற போதெல்லாம் இறைவாக்கினர்கள் அவர்களை தீய சந்ததி, விபச்சார சந்ததி என்று அழைத்தது. கடவுளோடு இருக்க வேண்டிய உடன்படிக்கை உறவை முறித்துக் கொள்வதே ஆன்மீக விபச்சாரம். பரிசேயர்கள் ஏற்கனவே இயேசு செய்த பல அற்புதங்களை கண்டிருந்தார்கள். கண் பார்வையற்றோருக்கு பார்வையளித்தார்கள், தொழில்நோயாளர்களை குணமாக்கினார்கள், முடக்குவாதமுற்றவர்களை நடக்க வைத்தார்கள், ஏன் பேய்களை கூட ஓட்டினர். இவ்வளவு நன்மைகளை இவர்கள் கண்டும் இந்த யூத சமுதாயம் இயேசுவை நம்பவில்லை. அவர்கள் தங்களுக்கு பிடித்தமான முறையில் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தும் வகையில் ஒரு வானத்து அடையாளத்தை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய இதயம் மிகவும் கடினமாக இருந்தது. இயேசு அவர்களுக்கு யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தப்பி ஓடிய பொழுது கடலில் எரியப்பட்டு பெரிய திமிங்கலத்தின் வயிற்றில் 3 பகலும் 3 இரவும் இருந்தார். பின்னர் கடவுளின் கட்டளையால் மீன் அவரை நினிவே நகரின் கரைக்கு உமிழ்ந்தது. இது ஒரு மரண அனுபவம் மற்றும் மறுபிறப்பு. இதை இந்த இவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக தன் வாழ்வோடு ஒப்பிட்டு மானிட மகனாகிய தாமும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3 நாள் 3 பகலும் 3 இரவும் நிலத்தில் உள்ளே, அதாவது கல்லறையில் இருப்பார் என்றும்
மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுவார் என்றும் இயேசு இதை பயன்படுத்தி தன்னுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் முன்னறிவிக்கின்றார். தான் செய்கின்ற சின்ன சின்ன அற்புதங்களை நீங்கள் நம்பாவிட்டால் பரவாயில்லை, ஆனால் சிறந்த இந்த இறுதி அடையாளம் ஒன்று வரப்போகிறது. அதுதான் ஆண்டவருடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலும். அதை உங்களால் மறுக்க முடியாது. இந்த 2 வரலாற்று நிகழ்வுகளை குறிப்பிட்டு தான் இயேசு அவருடைய கடின இதயத்தை எச்சரிக்கின்றார். முதலாவது சொன்னதை போன்று நினிவே மக்கள். யோனா ஒரு அந்நிய நாட்டு இறைவாக்கினர். அவர் நினிவே நகருக்குள் சென்று 40 நாளில் நினிவே அழிக்கப்பட வேண்டும் என்று மட்டும்தான் பிரசனத்தை அவர் தொடங்கினார். எந்த அற்புதமும் செய்யவில்லை, நோயாளிகளை குணமாக்கவில்லை. பெரும் வார்த்தை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த நினிவே மக்கள் அரசன் முதல் அடிமைகள் வரை சாம்பலில் அமர்ந்து சாக்குடை உடுத்தி மனம் மாறினார்கள். இரண்டாவது உடைய வரலாற்று நிகழ்வை பார்க்கின்ற பொழுது தென்னாட்டிய அரசி எனப்படும் சேபா அரசி. இவர் சாலமன் ராஜா ஞானத்தை கேட்டு அவரிடமிருந்து தெய்வீக ஞானத்தை கேட்பதற்காக உலகில் எல்லையிலிருந்து பெரும் பரிசுகளோடு மிக கடினமான பயணம் மேற்கொண்டு வந்தார். இந்த 2 நிகழ்வுகளை ஒப்பிட்டு இயேசு, இதோ யோனாவை விட பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார், சாலமுனை விட பெரியவர் ஒருவர் இங்கே இருக்கிறார் என்று மாபெரும் உண்மையை உடைக்கிறார். யோவானும் சாலமுனும் மனிதர்கள், பாவத்திற்கு உட்பட்டவர்கள். ஆனால் இயேசுவும் கடவுளுடைய மகன், ஞானத்தின் ஊற்று. அப்படிப்பட்ட இயேசு தங்களுக்கு முன்னால் நின்றும் யூதர்கள் மனம் மாறவில்லை. எனவே இறுதி நாளில் இந்த நினிவே மக்களும் தென்னாட்டு அரசியும் எழுந்து இந்த யூதர்களுக்கு எதிராக தீர்ப்பளிப்பார்கள் என்று இயேசு எச்சரிக்கின்றார். இன்றைய நவீன உலகில் வாழ்கின்ற நமக்கு இந்த ஒரு விவாதம் ஒரு ஆழமான ஆன்மீக பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இன்று பல கிறிஸ்தவர்கள் ஆன்மீக வாழ்வு பரிசேயர்களைப் போலவே இருக்கிறது. நாம் அற்புதங்களை மட்டுமே தேடி ஓடுகிறோம். நம் வாழ்வில் துன்பம் வருகின்ற பொழுது, ஆண்டவரை எனக்கு இந்த அதிசயத்தை செய், அப்போது உன்னை நான் நம்புவேன் என்று கடவுளுக்கு நிபந்தனையை நாம் விதிக்கின்றோம். உண்மையான நம்பிக்கை என்பது அற்புதங்களை கண்டு வருவதல்ல. அதிசயம் நடந்தால்தான் நான் நம்புவேன் என்பது விசுவாசம் அல்ல, அது ஒரு வியாபாரம். ஒரு வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை விடியற்காலில் நாம் கண் விழிப்பதே ஒரு அற்புதம். சுவாசிக்கும் காற்று, உண்ணும் உணவு, நம்மை சுற்றி இருக்கின்ற குடும்பம், சமூகம் அனைத்துமே கடவுளுடைய அன்றாட அடையாளங்கள். சிலுவையும் எழுத்தியது நமக்கு தரப்பட்ட இறுதி அடையாளம். அதை விடுவித்து புதுமைகளை தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு இறை வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கையுடைய அடித்தளத்தை நாம் அமைக்க வேண்டும். கேட்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் மாறுகின்ற வாழ்வு நமக்கு தேவைப்படுகிறது. வாரந்தோறும் திருப்பலிக்கு வருகிறோம், நற்செய்தியை கேட்கின்றோம், ஆனால் மாற்றம் இருக்கிறதா? ஆக அந்த மாற்றத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். இறை வார்த்தையை கேட்டு நாம் இனி வரும் காலங்களில் கோபம், பொறாமை, பழிவாங்க எண்ணம், சுயநலம் ஆகியவற்றை நிறுத்திவிட வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்வில் நன்மைகளை, நற்செயல்களை செயல்பாடாக மாற்ற வேண்டும். தவறு என்று தெரிந்த பாவ வழிகளை உடனே கைவிட வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இயேசு நம்முடைய மனம் மாறிய நெருங்கிய உள்ளத்தை விரும்புகின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நம்ம இன்னும் நம் மீது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா விதமான நலன்களால் நம்மை நிரப்புவார். ஆகவே ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையினுடைய அன்பை நாம் நம்பி நினிவே மக்களை போன்று இறைவார்த்தை கேட்டு உடனே மனம் மாறுவோம். தென்னாட்டு அரசியை போன்று இறைநலத்தை தாகத்தோடு தேடுவோம். நல் மனதை இறைநலத்தில் பெற்று இன்றைய நாளில் சிறப்பிப்போம். ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறி, இந்த புதிய நாளில் நீங்கள் தந்த அனைத்து ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் உமது ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பி அருளும். ஆண்டவரை, அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகின்ற இந்த வேளையில் நற்செய்தி வாசகத்தின் வழியாக மறைநறிஞர்களைப் போலவும் பரிசேயர்களைப் போலவும் வெளிவிடமான அடையாளங்களையும் அதிசயங்களும் தேடி ஓடுகின்ற எங்களுடைய பலவீனமான இதயத்தை இன்று மாற்றியறலும். நீர் ஏற்கனவே எங்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் எங்களை வழிநடத்துகின்ற உடைய சிலுவையினுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். என்று நாங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையே நினைவை மக்களை உணர்ந்தது போன்று உமது வார்த்தையை கேட்கின்ற பொழுது எங்களுடைய கடின இதயமானது என்று உருகி எங்களுடைய தீய பாவ வழிகள் நாங்கள் விட்டு உடனே வெளிவருகின்ற ஒரு துணிச்சலை, விவேகத்தை, அறிவாற்றலை எங்களுக்கு தாரும். எங்களுடைய மனம் மாறி எங்களுக்கு உதவியாக வாரும். தென்னாட்டு அரசியைப் போல
உலக காரியங்களை தேடி அலைவதை விட்டுவிட்டு உமது தெய்வீக ஞானத்தை தாகத்தோடு தேடுகின்ற ஆன்மீக பசி எங்களுக்கு தாரும். உம்முடைய இறை வார்த்தை உணர்கின்ற ஒரு சக்தியை எங்களுக்கு தாரும். அதை கேட்கின்ற நல்ல செவிகளை எங்களுக்கு தாரும். வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து விதமான சப்தங்களை நிறுத்திவிட்டு உம்முடைய வார்த்தை எங்களுக்கு காதை ஒலிக்கின்ற அளவுக்கு எங்களுக்கு உதவியாக வாரும். அன்பு இயேசுவே, எங்களுக்குள் உம்முடைய தூயாவுடைய ஒளியால் நிரப்பி அற்புதங்களை விட உமது வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற ஒரு வரத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்களுடைய சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தையும் உமக்கு உகந்தவனாக மாற்றியறலும். இன்று நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உமது அன்பை நாங்கள் கண்டெடுத்திட, எங்களில் உமது அன்பை அவர்கள் உணர்ந்திட, அது போன்ற ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து அவருடைய உடல் மற்றும் உள்ள நலன்களால் அவர்களை ஆசிர்வதியும். இந்த நாளில் எங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களையும் தடைகளையும் உமது பலத்தால் வெல்கின்ற ஒரு துணிவை தாரும். இந்த புதிய நாள் எங்களுக்கு பயனுள்ளதாகும், மகிழ்ச்சி நிறைந்ததாகும், வெற்றி நிறைந்ததாகும், உடைய பிரசனம் நிறைந்ததாகும் நாளாக மாற உமது தூய அவங்களுக்கு தந்தருளி எங்கள் அனைத்து மன்றாட்டுக்களையும் நிறைவேற்றலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவின் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.